வாங்கி வச்சிருக்காரு. அவர் வந்து 2.5 கோடியா இருந்தது 8.5 கோடியா மாத்தி வச்சிருக்காரு. கடன் தான் வாங்கி வச்சிருக்காரு. வந்து 10 புள்ளி ஆயிடுச்சு. இப்போ என்னதான் குடுக்குறாருன்னு தெரியல அவர் ஸ்டாலின். வாயில சொன்னா மட்டும் போதாது தத்தி முதல்ல விக்கு மண்டையா. இன்னைக்கு கூட மீஞ்சூர்ல கொஞ்சம் கஞ்சா போதுல வீட்டுக்குள்ள போய் தர மாதிரியே வெட்டி அந்த பொண்ணு இப்ப செத்துச்சானு கூட தெரியல. இன்னைக்கு பிப்ரவரி 25 இருந்து 25, 27, மார்ச் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எல்லா டேட்டா சொல்லிட்டா. 2.5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 12 வயசு 12th படிக்கிற பொண்ணு, டாய்லெட் பொண்ணு. அதுல ஒருத்தர் கேட்டான் பாரு பொறும்போக்கு, ஏண்டா பாத்ரூம் நீனா ஓப்பன் ஆக போவேன், டாய்லெட் பின்னாடி தானே போவேன், டாய்லெட் கட்டி கொடுக்கணும்னு அவனுக்கு தோணல. அந்த இடத்துல லைட் ஏண்டா போடலன்னு கேட்கறாங்க. பாருங்க அதுக்கு போல வச்சு கூட உட்காந்து இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு சென்ஸா இல்லையாடா சொல்லுங்களேன். கஞ்சா போதில் இருக்குதுல வந்து நம்பர் 1 இல்ல. டேட்டா வந்து 22, 23 வந்து டேட்டா வந்து நம்ம தமிழ்நாடுல அதிகமா இருக்கு. 24, 25 டேட்டாவை ஆன்லைன்ல அப்லோட பண்ணல. ஏன்னா அவனு மாட்டிப்பானுங்க. நீ வேணா டேட்டா செக் பண்ணுங்க இருக்காது. என்ன சாரி முன்னாள் முதல்வர் இருக்க முடியாது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சி வீடைக்கு நான் அடையாளம் தான். நாடு உருப்படும். இப்ப 5 வருஷம் என்ன பண்ணாங்க அவங்க? ஒண்ணுமே பண்ணல. 5 வருஷம் சொன்னாங்க, அதுவும் இல்ல. எவ்வளவு பேர் குடும்பம் கட்டி போகுது, எவ்வளவு பேர் சாவுறாங்க. அதால நிறைய பயங்கரமா இருக்கு. ஒரு ஏதோ காடை பார்த்த மாதிரி இருக்கு. மக்களை காப்பாற்ற வந்த காடு, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. ஜெயிப்பாருமா, கண்டிப்பா செய்வார். பெண்கள் பாதுகாப்பு, ஏன்னா அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்வாருன்னு நினைக்கிறேன் நான். இல்ல இப்ப இது யார் தொகுதி? அப்ப இது யார் தொகுதி? இல்லங்க, இது யார் தொகுதி சொல்லுங்க. இல்ல அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதியே தரமாட்டாங்க. அதனால தானே அவர் வெளியே போய் பிரச்சாரம் பண்றாரு. அனுமதி கொடுத்தா இங்க வந்து பண்ணுவார்ல. பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தா தானே அவர் வருவாரு. அனுமதியே தரமாட்டாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கே தொகுதின்றாங்க. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா மாறுது. டிவிகே தாங்க இனிமே எல்லாமே. கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? இன்னும் பல கூட காத்து நிற்குது. இனிமேதான் சமூகத்தை பாப்பீங்க. இலவசம் எதுவுமே சொல்ல அவர் செய்யற இலவசம் அவர் வார்த்தை விடுறது. இலவசம் சொல்ல செய்வோன்னு சொன்னா இலவசம் எதுவுமே சொல்ல. இது வரைக்கும் அவர் இலவசம் வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். ஏன்னா நம்ம அண்ணன் விஜயகாந்த் நம்ம விட்டாச்சு ஆல்ரெடி. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா தெரியும். வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவர் என்ன செய்யறாரு. வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். ஸ்டாலினே தளபதியை பார்த்தா காப்பி அடிக்கிறார். ஒரு விஷயமா தளபதியை பார்த்தா காப்பி அடிக்கிறார் ஸ்டாலின். அதாவது எல்லாருக்கும் இது ஒரு பயம். தளபதியை பார்த்தா காப்பி அடிக்கிறார். ஒரு விஷயமா பிரச்சாரம் எதா இருந்தாலுமே தளபதியை பார்த்தா எல்லாமே அவர் தான் பண்றாரு. நம்ம தலைவரை பார்த்தா எல்லாமே ரோட் ஷோ எல்லாமே பண்ணது. நம்ம தளபதியை பார்த்து காப்பி அடிச்சு ஒயிட் ஷர்ட்டு ப்ரௌன் பேண்ட் எல்லாமே நம்ம தளபதியை பார்த்தா அவர் காப்பி அடிச்சு பண்றாரு. எதுவுமே அவர் ஓனா பண்ணல. நம்ம தளபதியை பார்த்தா அந்த துண்டு போறது கூட நம்ம தளபதியை பார்த்தா மக்களுக்கு என்ன செய்யணும் திமுக வந்து செய்யல. எதுவுமே அவர் செய்யல. இந்த ஆட்சி வந்து ஒரு 5 வருஷம் பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணவரு. விஜய் வந்தா எல்லாமே செய்வார். அவரு வந்து அவர் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டா கண்டிப்பா செய்வார். மக்களுக்கு செய்வாரு. திமுக வந்து செய்யல. எதுவுமே அவர் செய்யல. இந்த ஆட்சி வந்து ஒரு 5 வருஷம் பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணவரு. விஜய் வந்தா எல்லாமே செய்வார். அவரு வந்து அவர் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டா கண்டிப்பா செய்வார். மக்களுக்கு செய்வாரு. அவர் வந்து நம்மள ஒருத்தர் தான். அவரு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டு அவர் வரல. நம்மளால வந்திருக்கலாம். அது ஏன் இப்ப வராரு? அவர் இப்ப கூட ஆட்சியில் நம்மளுக்கு பங்கு தருதான் சொல்றதே தவிர நம்மள ஒருத்தர் தான். அவர் சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டு வரல. அதாவது ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அதை விட்டு எல்லாமே இங்க வராரு. இது முன்னாடி நடக்க வேண்டியது. பட் இப்போ கொஞ்சம் டிலே ஆனது இன்னைக்கு நடந்திருக்கு. சரிங்களா? கண்டிப்பா வருவார் அவர். கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் ஓட்டா மாறும். எல்லாமே செய்வாங்க. எல்லாமே செய்வார். இதுக்கு முன்னாடி சொன்னவங்க என்ன சொன்னாங்க? நான் பேசுறேன். இதுக்கு முன்னாடி சொன்னவங்க என்ன சொன்னாங்க? மது கடையை உழைப்பேன்னாங்க. அவங்கள ஆளக்காரம்
ஓம் சக்தி பராசக்தி வாக்குறுதியா தான் சொன்னாங்க, எதுவுமே செய்யல அவங்க. மது கடையை உழைக்கிறேன்னாங்க, ஒழிக்கிறேன்றாரு, ஒழிக்கல. நீட்டை ஒழிக்கிறேன்னாரு, அதையும் ஒழிக்கல. அவர் என்னதான் பண்றாரு? தேர்தல் வரும்போது நீட்டை பெண்களுக்கு இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்ல. சென்னையில தான் நிறைய கஞ்சா சேல்ஸ் ஆகுது. மீஞ்சூர்ல பாத்தீங்களா ஒரு 2 வயசு குழந்தைய கூட விட மாட்டானுங்க. அவர் என்னதான் புடுங்கி நிற்காரு தெரியல. ஸ்டாலின் உட்கார்ந்து வயசானவரை விட மாட்டாங்க. ஒரு சேஃப்டி இல்ல பொண்ணுங்களுக்கு. என்னதான் புடுங்குறாருன்னு தெரியல. அவரு அதெல்லாம் பாதுகாப்பா தான் இருந்தோம் நாங்க. அதெல்லாம் சேஃப்டியா தான் இருந்தோம் நாங்க. இப்ப நீங்க காசு வந்து கெஞ்சாதாம்மா நிறைய கஞ்சா தான் இருக்கு. முதல்ல ஒழிக்கணும். அதை ஒழிச்சாதான் நாடு உருப்படும். இப்ப 5 வருஷம் என்ன பண்ணாங்க அவங்க? ஒண்ணுமே பண்ணல. 5 வருஷம் வந்து ஒயின் ஷாப் போடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் இல்ல. எவ்வளவு பேர் குடும்பம் கட்டி போகுது, எவ்வளவு பேர் சாவுறாங்க. அதால நிறைய முக்காசு கடன் தான் நிறைய வாங்கி வச்சிருக்காரு. அவர் வந்து 2.5 கோடியா இருந்தது 8.5 கோடியா மாத்தி வச்சிருக்காரு. கடன் தான் வாங்கி வச்சிருக்காரு. வந்து 10 புள்ளி ஆயிடுச்சு. இப்போ என்னதான் புடுங்குறாருன்னு தெரியல. அவர் ஸ்டாலின் இந்த வாட்டி முடிவு கட்டி ரெட் அண்ட் பிளாக் க்ளோஸ் பண்றோம். டிவிக்கு ஏதாவது வருது. 5 மினிட்ஸ் வந்து அவர் பேசிக்கலாம். நான் எல்லாரும் வந்து 2 மணில இருந்து நிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம். அவரு எவ்வளவு பேர் மக்களை பார்க்கவே இல்லம்மா. ஆனா ஒரு எனக்கு ஒரு மனசு ஒரு இதே இல்லை. அடுத்த பிளேஸுக்கு போன டைம் அது இல்லாம கரூர் சம்பவம் மாதிரி எதனா ஆயிட போதுன்னா அவர் கிளம்பிட்டாருங்க. கிரௌடுக்காக அவர் பாக்குறாரு. பேசிட்டு போலாம் எல்லாருக்கும் ஆதாரமே இருக்கு. பட் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போறதுனால டைம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு மாதிரி அவ்வளவு தூத்துக்குடியில பாத்தீங்களா பேசவே முடியல. அவ்வளவு கிரௌடு பேச முடியல. 11 நிமிஷம் லேட்டா போனாருன்னு பேச முடியல. அதை வச்சு இவனுங்க தேர்தல் ஆணையம் அடுத்த பிளேஸுக்கு கேம்பெயின் கேன்சல் பண்ணுவாங்க. அதனால தான் மக்கள் மெயினா வந்து வாயால சொன்னா மட்டும் போதாது. தத்தி முதல்ல விக்கு மண்டையா நீ இன்னைக்கு கூட மீஞ்சூர்ல ஒரு கஞ்சா போதில வீட்டுக்குள்ள போய் தர மாதிரியே வெட்டி அந்த பொண்ணு இப்ப செத்துச்சானு கூட தெரியல. இன்னைக்கு நடந்த நியூஸ். பிப்ரவரி 25 இருந்து 25, 27, மார்ச் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எல்லா டேட்டா நான் சொல்லிட்டா. 2.5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 12 வயசு 12th படிக்கிற பொண்ணு, டாய்லெட் பொண்ணு. அதுல ஒருத்த கேட்டான் பாரு புறம்போக்கு, ஏண்டா பாத்ரூம் நீனா ஓப்பன் ஆக போவேன், டாய்லெட் பின்னாடி தானே போவேன், டாய்லெட் கட்டி கொடுக்கணும் அவனுக்கு தோணல. அந்த இடத்துல லைட் ஏன்டா போடலன்னு கேட்கறாங்க. பாருங்க அதுக்கு போல வச்சு கூட உட்காந்து இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு சென்ஸா இல்லையாடா சொல்லுங்களேன். கஞ்சா போதில இருக்குதுல வந்து நம்பர் 1 இல்ல. டேட்டா வந்து 22, 23 வந்து டேட்டா வந்து நம்ம தமிழ்நாடுல அதிகமா இருக்கு. 24, 25 டேட்டாவை ஆன்லைன்ல அப்லோட பண்ணல. ஏன்னா அவனு மாட்டிப்பானுங்க. இவனா டேட்டா செக் பண்ண இருக்காது. அது இல்லாம போஸ்கோ வந்து 8900 கேஸ் இருக்கு. இதெல்லாம் இது நம்ம ஸ்டாலின் முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் இருக்க முடியாது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சி பீடைக்கு நான் அடையாளம் தான். பெண்கள் பாதுகாப்புன்றீங்களா? இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க டிவிக்கால. யாரும் ஒருத்தர் பேடா என்ன பண்ணாங்க ஒருத்தர் எல்லாம் கூட்டு கேளுங்க. கண்டிப்பா இருக்காது. இந்த மீட்டிங் மட்டும் எந்த மீட்டிங்குமே இருக்காது. 2027 தளபதி தான். சரிங்களா? 2026 தளபதி தான் வரணும். தளபதி தான் வருவாரு. நல்லா பாதுகாப்பா தான் இருந்தோம். நாங்களே யாரும் எந்த தொல்லையும் கிடையாது. ஆம்பளை பசங்க சரி பொம்பளை பசங்க எல்லாம் தனியா தான் இருந்தோம். பாதுகாப்பா தான் இருந்தோம். எல்லாரும் சொல்றாங்களே பாதுகாப்பு கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க பாதுகாப்பா இருந்தோம். யார் சொல்ல தற்கொலை கூட்டம் சொல்றாங்களே அவனுக்கு தான் தற்கொலை கூட்டம். இவ்வளவு வருஷம் தற்கொலை ஓட்டு வாங்கினாங்களே அவங்க